ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு இருளான அனுபவத்தை போல காணப்படுகிறது. நான் என்ன செய்வதுன்னு உங்களுக்கே புரியலை, என்ன அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுன்னு உங்களுக்கே புரியலை, நான் என்ன செஞ்சாலும் எனக்கு தோல்வியாகவே முடிகிறது என்று சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இருளான வாழ்க்கை மாறுன்னு தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் 143 சங்கீதம் 3வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்களைப் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறார்கள் என்று அவனுடைய அனுபவத்தை சொல்கிறதை பார்க்க முடிகிறது. வெகு காலத்தில் முன்பாக மரித்திருக்கிறவர்களெல்லாம் அன்னைக்கு ஒரு இருளான அறையில் என்ன செய்வார், பத்திரப்படுத்தி பதப்படுத்தி என்ன செய்துவார்கள், வைத்திருப்பார்கள். அங்கே யாரும் போகிறதும் கிடையாது, வைத்த இடத்துல அப்படியே இருக்கும், அதை யாரும் கண்டுகொள்வதும் கிடையாது, பதப்படுத்தி வைத்திருப்பார்கள். அது செயல்பட முடியாது, உதவாதது, அப்படியே இருக்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அநேகருடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கையில் வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்களைப் போல அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது, மாற்றமே இல்லாமல் இருக்கிறது. மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியலை, நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்க முடியலை, ஆசீர்வாதத்தை காணவும் முடியலை. இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையை போல் நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. எங்கே போகுதுன்னு தெரியலை, என்ன நடக்கும்னு தெரியலை, என்ன சம்பவிக்கவும் தெரியலை, செயல்படவும் முடியலை, செயல்படாமல் இருக்கவும் முடியலை. இப்படி தானே இருக்குது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி இருளான வாழ்க்கை மாறணும்னா வெளிச்சத்தின் தேவன் உங்களை வீட்டுக்குள் வர வேண்டும், வெளிச்சத்தின் ஆண்டவர் வர வேண்டும். நானே உலகத்தின் ஒளி என்று சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கை மரித்து போனதை போல் இருக்கிறதா, செயல்பட முடியாதபடி இருக்கிறதா, இருளில் அடைக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தை போல காணப்படுகிறதா? இன்றைக்கு இயேசுவை அழையுங்க, இயேசுவோடைய குடும்பத்தில் அழைச்சி பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஏன் இருள் வந்தது தெரியுமா? நீங்கள் பிஸ்னஸ்ன்னு ஓடிக்கிட்டு இருந்தீங்க, ஜெபம் பண்ணலை, வேதத்தை வாசிக்கலை, குடும்பத்தில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை, குடும்பத்தில் ஜெபம் இல்லாதது நிமித்தம்தான் இருள் சூழ்ந்து போயிருக்கிறது. பிஸ்னஸில் ஜெபம் இல்லாதது நிமித்தம்தான் பிஸ்னஸில் இருள் சூழ்ந்து போயிருக்கிறது. பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாதது நிமித்தம்தான் இருள் சூழ்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கி ஜெபித்து பாருங்கள், ஆண்டவரை அழைச்சி பாருங்கள், இருள் விலகும், வெளிச்சம் வரும், பாதை இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த சங்கீதக்காரன் 143 சங்கீதம் 8வது வசனத்தில் நான் நடக்க வேண்டிய பாதை இது என்பதை நீ எனக்கு காண்பியும் என்று சொல்லி ஜெபிக்கிறானே, அதே போல் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது தான் உங்களுக்கு இதுதான் பாதை, இதுதான் வழி என்பதை இருள் சூழ்ந்த அனுபவம் மாறி வெளிச்சத்தை காண்பீர்கள். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை காண்பீர்கள், இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீர்கள், இன்றைக்கு நீங்கள் செயல்படுவீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை மாறுவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.